குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 6 மணியில் எழுந்துச்சி சாப்பாடு செய்கிற தம்பிக்காக. அப்புறமா இன்றைக்கி கோஸ் பொரியல் இருக்க ஸ்கூலில், அதுக்கு கோஸ் பொரியல் செய்கிறேன். தம்பிக்கு ரசம் சாதம், கோஸ் பொரியல், ஸ்நாக்ஸில் பொமோகிரானட் ரெடி. தம்பி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, லஞ்ச் ஸ்நாக்ஸ் ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. டிஃபின்காக செய்கிற ரவா உப்புமா செய்கிறா. இப்போ ரவா உப்புமா ரெடி, ரவா உப்புமா ரெடி பாருங்கள். இதா சாப்பிடுச்சு. பேக் ஒன்று தூக்க முடியாது அதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் வராங்க இன்றைக்கி. ஃபுல்லாக ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. யார் வராங்க போல இருக்க சாயந்தரம். அதுக்கு ஃபுல்லாக ரோடு க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளாக் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்கலாம் யாரை வராங்க. பாப்பா சாப்பாடு சாப்பிட்டுச்சு. இப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். காலையில் கொஞ்சம் பிஸியாக தான் எல்லோரும் இருப்பாங்க. காலையில் தான் நிறையா வேலை. ஸ்கூலெல்லாம் போகிறாங்கன்னா பசங்களாம் நிறையா வேலை தான். இப்போ ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ வாங்க மேலே போய் துணி காய போட்டுட்டு வரலாம். நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபுல் ஃபேமிலி போய் துணி காய போட போகிறாங்கன்னு. நான் வீட்டெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது மேலே. பாப்பாக்கு சீசரிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் தூக்கி வர முடியாது. அதுக்கு நான் அப்பா இருந்தாங்க, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ எல்லோரும் துணி காய போட்டுருக்காங்க. மேலே வந்துடும். சும்மா வர்றதுக்கு எனக்கே மூச்சு வாங்குது. நான் பக்கெட் வேறு தூக்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். எங்களுக்கு காய் போட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பூ ஊரில் வைக்கணும். பூ போகுது. பூ எடுக்கக்கூடாது, ஆயா திட்டுவாங்க. மேங்கோ ட்ரை பாருங்க வருது. இதில் என்ன இருக்கு? டேபிள் குலாப். ஃபஸ்ட்டு மேலே நிறைய பூவில் இருந்துச்சு, இப்போ காணும். ரெண்டாயிரம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த பூவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. மஞ்சள் கலர் பூ குட்டி குட்டியா. எவ்வளோ ஹைட்டு. 3 ஃப்ளோர் ஏறதுக்கே என்னால் முடியாத ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா இன்றைக்கி தான் வந்தேன், சரி அவங்களுக்கு போகிறாங்க சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம ஏறவே மாட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்கும். அதுக்கு தான் நான் ஏறவே மாட்டேன். சூப்பராக காஞ்சிருக்க கட்டி பண்ணு. எங்கே பாரு, வெயிலில் வந்து உட்காரு. கொஞ்சம் கருப்பாவு, ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதுனால தான் எல்லாம் கடிக்குது உன்னை. ஆமாம், இங்கே பாரு. ஏம்மா வெயிலில் நிற்க முடியல நான். எங்கே ஓட்டுற வெயிலில் வந்து விளையாடு. ஏம்மா ஹலோ, இங்கே பாரு பூந்தி. ஏம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குங்காமி சூப்பர் தங்கம். இதுக்கு தான் மேலே வர்றது. டெய்லி வருவாங்க, துணி காய போடுவாங்க, நேராக பக்கெட்டு கிட்ட வந்துடுவாங்க. தூக்கி உட்கார வைடி குழந்தையா.
அவ்வளோதான் உக்காந்துட்டாங்க. மேலே பாருமா, இங்கே பாரு. ஹலோ சொல்லு. போலாமா? அம்மாக்கு பை சொல்லு. போலாம். பை. பாய். ஆமாம், காலையில் வேலையில் முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம மத்தியானம் சமையல் செய்யலாம். ஜங்கர்மணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ சாப்பாடு கூட வச்சுட்டேன். இன்னைக்கு என்ன குழம்பு செய்கிறேன், ஒடிசா ஸ்டைலில் குழம்பு செய்வேன். அது என்ன நீங்கள் வீடியோ பாருங்கள். அதுக்குள்ள நீங்கள் சேனலில் புதுசு இருக்கீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 கிலோ கட்லா மீன் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஒடிசா ஸ்டைலில் கட்லா மீன் செய்யலாம். ஒடிசா ஸ்டைலில் செய்யலாம்னா அங்கே ஒடிசாவில் என்ன சொல்லுவாங்கன்னா மச்சோ வெசரோ சொல்லுவாங்க ஒடிசாவில். ஸோ இன்றைக்கி அதே இன்னைக்கு செய்ய போகிறேன் நான். ஸோ வாங்க மச்சோ வெசரோ செய்யலாம். இது மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள், மல்லிகைப்பூள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன். இங்கே எல்லாம் என்ன பண்ணுறது, ஐஸில் வச்ச மீன் தான் கிடைக்குது. இங்கே இது மிளகாத்தூள், இங்கே வா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். உப்பு சாப்பிடுவே நீ? சர்க்கரை கொடுத்தா கொடுக்கணும், உப்பு கொடுத்தா கொடுக்கணும். உனக்கு கிச்சனில் உட்காந்துட்டு இதே வேலை உனக்கு. ஓய் எப்படி உட்காந்து கொட்டி பண்ணு. இது இப்போ மேரினேட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட்காக வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அது என்ன மசாலா நான் காட்டுறேன், இருங்க. பாருங்கள், மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இது வச்சிடலாம் ஒரு சைடு ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இதில் மசாலா என்னென்ன இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு, பச்சை மிளகா, தனியா, ஜீரகம், மிளகு, அப்புறமா கடுகு. இல்லை இது போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி போட்டுட்டு இப்போது ஊற வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அப்போது தான் கடுகு எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஒரகரன் ஆகிடும். அதுக்கு கொஞ்சம் ஊறிட்டோம். நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்துடலாம். ஊற்றலாம். நான் கடுகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதில் ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மீன் போட்டுடலாம். பார்த்து போடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா திருப்பி பொறுமையாக விடுங்க, இல்லைன்னா ஒன்றிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா மீன் அதே ப்ரொசஸில் நம்ம வறுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா ஊறிச்சு. இது பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபைன் பேஸ்ட் பண்ணணும், அரகரை பண்ணக்கூடாது, ஃபைன் பேஸ்ட் பண்ணணும். ஃபைனாக பேஸ்ட் ஆகிடுச்சு. இதே ஒன்று பவுலுக்கு மாற்றிட்டு இதே ஜாரில் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி 2 பெரிய தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரெடி, மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம குழம்பு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிட்றோம். வேறு ஸ்டைலில் கூட சாப்பிடுங்க. இந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. செஞ்சு ஒடிசா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரை. மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது குழம்பு செய்யலாம். மீன் நம்ம வறுத்தோன்னா அதே கடையில் நம்ம இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் வேணும் அது ஊற்றி நம்ம சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் ஜீரகம் 1 டீஸ்பூன் ஜீரகம் போடலாம். அப்புறமா 2 பச்சை மிளகா போடலாம்.
பச்சை மிளகா போட்டுட்டு வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதக்கிச்சு. அதில் நம்ம மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் தான் மசாலா மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா அதில் காரத்துக்கு மிளகாத்தூள் போடலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்க அதை பார்த்து மிளகாத்தூள் போடுங்க. அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போது தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா தக்காளி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். மசாலா நல்லா வதக்கிச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், குழம்புக்கே தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதில் மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ தான் மீன் போடணும். நான் பாதி மீன் குழம்புல போட்டால் ஒரு பாதி மீன் வச்சுட்டு நம்ம ஸ்டார்டரில் சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். ரொம்ப எல்லாம் கொதிக்க வேண்டாம். ஏன்னா அது ஆறிச்சுன்னா திக்காகிடும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க போத கிரேவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மீன் போட்டு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், 5 மினிட்க்கு அப்புறமா நீங்கள் பார்ப்பீங்கன்னா அது குழம்பு திக்காக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மச்சோ பெசரோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் ஆகும். சமைச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். நான் தண்ணியாக இருக்க போதே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திக்காயிடுச்சு. என் வீட்டுக்கார் போட்டு சாப்பிட்றாங்க, சொல்கிறாங்க சூப்பர் மீன் குழம்புன்னு. அதை நான் மியூட் பண்ணிவிட்டேன். ஏன்னா டிவி ஓடுது. இது பழைய ரசம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பழைய சாம்பார் 2 மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணியிருக்கேன். யார் இப்படி சாப்பிடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பழைய சாம்பார் பழைய ரசம் இருக்குன்னா அதில் போட்டுட்டு சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். பாப்பா பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. என்னைக்கு ஒரு பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டா இப்போ நம்ம மீன் வச்சுட்டு சாப்பிடலாம். கொஞ்சமாக கிரேவி ஊற்றிட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மச்ச பெசர் எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சைக்கிள் ஓட்டுட்டு அதான் அவருக்கு சொன்னார் போய் பால் வாங்கினேன், டீ போடலான்னு போயிருக்காரு பால் வாங்கிறதுக்காக. ஏம்மா रास करके सापड़ वेदा नड्ड कूड़े இப்போ காஃபி குடிச்சிட்டு என் வீட்டுக்கார வேலைக்கு கிளம்புறவங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வ்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கேன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் கைஸ். பாய்.